ஒரு நாள் பாபா விச்ராந்தியாக மசூதியில் தன் இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். தாத்தியா துணியில் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது சுவரில் பல்லி ஒன்று சக் 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 என்று கத்தியது. எல்லோரும் அதை கேட்டார்கள். தெய்வமே! ஷாமா பாபாவை பார்த்தார். என்னப்பா ஷாமா, பல்லி ஒரு அசுபம் என்கிறார்கள். அது உடலில் விழுந்தால் குளிக்கிறார்கள், அது கத்தினால் ஏதோ குறி சொல்கிறது என்கிறார்கள். இது நிஜமா? ஷியாமா, இந்த மனிதர்களே சரியான பைத்தியக்காரர்கள். பல்லியின் பாஷை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும்போது அது பேசுவது சுபமா அசுபமா என்று ஏன் சொல்கிறீர்கள்? மனிதர்கள் அநேக விதமான விஷயங்களில் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. பாபா, உங்களுக்கு பல்லியின் பாஷை தெரியுமா? சிரித்தவாறே பாபா பதில் சொன்னார். தெரியும். பல்லி மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளின் மற்றும் வெவ்வேறு மனிதர்களின் பாஷையும் எனக்கு தெரியும் என்றார். அப்படியானால் அந்த பல்லி என்ன பேசிற்று என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அடே, அவுரங்காபாத்தில் இருக்கும் இவளுடைய சகோதரி இவளை காண இங்கு வந்து கொண்டிருக்கிறாள். எனவே இவள் சந்தோஷத்தில் கூப்பாடு போடுகிறாள் என்று பாபா சொன்னதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஷாமாவிற்கு நம்பிக்கை இல்லை. பாபா ஏதோ வேடிக்கையாக சொல்கிறார் என நினைத்து எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். பாபா குளிக்கப் போனார். சிறிது நேரம் கழித்து பாபாவை தரிசிப்பதற்காக யாரோ குதிரை வண்டியில் வந்து வாசலில் நின்றார்கள். பாபா எங்கிருக்கிறார் என வந்தவர் ஷாமாவை விசாரித்தார். குளிக்கப் போயிருக்கிறார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அவுரங்காபாத்திலிருந்து. பாபா சொன்னதன் நேரடி அனுபவம் ஆரம்பமாக போகிறது போல் இருக்கிறது என தாத்தியா மெதுவாக சொன்னான். இங்கே குதிரைக்கு புல் கிடைக்குமா என்று குதிரை வண்டிக்காரன் கேட்டான். புல் எங்கே கிடைக்கும் என்பதை தாத்தியா அவனுக்கு சொன்னான். பாபா குளித்துவிட்டு வருவதற்குள் புல்லை வாங்கி வரலாம் என்பதற்காக குதிரை வண்டிக்காரன் கோணிப்பையை உதறினான். என்ன ஆச்சரியம்! அதிலிருந்து ஒரு பல்லி விழுந்தது. எல்லோரும் அதை பார்த்தார்கள். குளித்துவிட்டு வந்த பாபா புன்னகையுடன் சொன்னார், அந்த பல்லியை கவனியுங்கள். அந்த பல்லியின் சகோதரி இவள்தான். இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதை பாருங்கள். எல்லோரும் கூர்ந்து நோக்கினார்கள். சுவரில் இருந்த பல்லி வாலை ஆட்டிக்கொண்டே கக்கக் என்று கத்தியது. பையிலிருந்து விழுந்த பல்லி சரசரவென்று சுவரில் ஏறி அதன் அருகில் வேகமாய் போய் நின்றது. இரண்டும் ஒன்றையொன்று ஸ்பரித்து கொண்டன. சந்தோஷத்தில் ஒன்றையொன்று சுற்றி சுற்றி வந்தன. சகோதரிகள் எத்தனை வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொள்கிறார்களோ! இதை முன்கூட்டியே அனுமானித்து சொன்ன பாபாவை அதிசயத்துடன் பார்த்தார்கள் அனைவரும். பாபா சிரித்தவாறு சொன்னார், அடே, இவ்வுலகில் உறவு சந்தோஷம் எல்லாம் எல்லோருக்கும் இருக்கிறது. மனித ஜாதியாகிய நீங்கள்தான் அதை சரியாக புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். உங்கள் மனக்கண்ணோட்டத்தை கொஞ்சம் எங்கும் பரவ விடுங்கள் என்றாரே பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.